இன்றைக்கி நம்ம ஸ்டோர் ஸ்பாட் வீடியோவில் செட்டிங்ஸில் இருக்கிற தீம்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ரெண்டு ஆப்ஷன்லையும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் தீம்ஸ் அப்பியரன்ஸ்ன்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கா, இது எல்லாமே எப்படி பண்ணணும், இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். தீம்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டுதா. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து போர்ட்டலில் இருக்கும், செகண்ட் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். இப்போது நம்ம வந்து போர்ட்டல் சைஸில் தான் நம்ம வந்து ஸ்டோரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, தீம் 2 இருக்கிற இடத்துல அப்ளைங்கிற இடத்துல ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் விசிட் ஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதுவே நீங்கள் திருப்பி நீங்கள் ஸ்டோர் ஸ்பாட் போயிட்டு போர்ட்டலில் இருக்கிறத வந்து நீங்கள் அப்ளை அப்படின்னு தீம் 1 அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் விசிட் ஸ்டோர் கொடுத்து பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தீம்ஸை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ். இந்த அப்பியரன்ஸ் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா அது என்ன மாதிரியான அட்ராக்டிவாக பீப்புளை வர வைக்கலாம் அப்படிங்கிறதான் யோசிப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனையும் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்மளோட ஷாப்பை வந்து ப்ளூ கலரில் ஃப்ரண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். விசிட் ஸ்டோர் கொடுத்து இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அட்ராக்டிவாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பியரன்ஸ் போயிட்டு அந்த ப்ளூ கலரில் இருக்கா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து லாவெண்டர் கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விசிட் ஸ்டோர் கொடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றி அட்ராக்டிவாக வச்சுக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து தீம்ஸையும் அப்பியரன்ஸையும் யூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் சொன்னேன்னா, இது வந்து தீம்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் அப்பியரன்ஸ் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இடத்துல காட்டுறேன் பாருங்களேன், சேஞ்ச் கலர்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக போய் பண்ணுறதா இருந்தாலும் அப்பியரன்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இருக்கா, இப்படி நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம்.